இந்த சேவையை செய்தாலும் அரசியல் களத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னால் நாடார் சங்கத்தின் பிரதிநிதியாக சென்ற அச்சமகட்டி அண்ணல் டபிள்யூபிசிக்கு பின்னால் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய அத்தனை ஏற்றத்தாழ்வுகளை சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் சொல்லுவதற்கு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் குறைவாக இருக்கிறோம். அதை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற நாடார் மக்களுடைய கணக்கை எடுத்து அதற்குரிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும். அவர்களுடைய ஏற்றுத்தாழ்விலும் இந்த நாடார்களில் கோடீஸ்வரராக இருக்கின்ற சிவநாடாக இருக்கலாம், தமிழகத்தினுடைய தந்தையாக இருக்கின்ற பத்திரிகை அதிபராக இருக்கலாம், ஆரோக்கியமான அதிபராக இருக்கலாம். ஆனால் ஏழை ஓரத்தில் இருக்கின்ற பீடி சித்து தொழிலாளியும் இருக்கிறான், கொங்கு மண்டலத்தில் படைத்தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற நாடாரும் இருக்கிறார். எங்கேயும் எத்தனையோ மாவட்டத்தில் அடித்தட்டில் இருக்கின்ற நாடார்களும் இருக்கிறார்கள். தெரியாமல் இருக்கிறோம். வேறே ஒரு சிவநாடாரையும் ஆரோக்கியப்பாளையும் நாம் பார்க்க கூடாது. அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பின் மூலம் முன்னேறி இருக்கிறார்கள். அடித்தட்டில் இருக்கின்ற நாடார்கள் எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்றால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து அவர்கள் மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகாமல் இந்த வாழ்க்கை தரத்தை கூட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு தலைமை வேண்டும் என்ற அவர்களோடு நாம் அந்த மாநாட்டில் அழகாக சொன்னோம். அதை அடிப்படையில் வைத்து அருமைக்குரிய அண்ணன் அன்புதரணி ராமதாஸ் அவர்களுக்கும் அருமைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு நோட்டீஸ் அளித்து எங்களிடம் தைலாபுரத்தில் 25 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்தார். அவர் அன்றைக்கு சொல்லுகின்ற பொழுது தமிழகத்தினுடைய ஒரு ஜாதியில் ஒரு தொலைதூர நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு சமூகம் நாடார் மகாஜன சங்கம். நாமும் அந்த சங்கத்தை போல வளர வேண்டும் என்பதுதான் அந்த வன்னியர் அறக்கட்டளையினுடைய அந்த நோட்டீஸில் அடித்தடி கீழே அடித்திருப்பார். அந்த அளவுக்கு இந்த சங்கத்தின் மீது ஈர்ப்பு உள்ள ஒரு தலைவர் ராமதாஸ் அவர்கள். இன்றைக்கு நாம் அகாடமி ஆரம்பித்திருக்கிறோம். அவர் தைலாபுரத்தில் அரசியல் அகாடமியும் ஆபீசர் அகாடமியும் ஆரம்பித்தார். நாங்கள் எல்லாம் 96 அங்கே சென்று 98 பார்த்துவிட்டு இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய அண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த செயலை நாங்கள் பார்த்து ரசித்தோம். இன்றைக்கு அருமை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய எங்களுடைய வேண்டுகோள், நேற்று அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடன் வேண்டுகோள் வைத்தோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் வேண்டுகோள் வைப்போம், காங்கிரஸ் பேர் இயக்கத்திலும் வேண்டுகோள் வைப்போம், பிஜேபியிலும் வேண்டுகோள் வைப்போம். உங்களிடமும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய இயக்கத்தின் சார்பாக சென்னையில் நடைபெற்ற சென்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெட்ரிக் என்பதற்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தீர்கள். அன்றைக்கு நாங்கள் உறவு முறைகளை எல்லாம் அழைத்து அருமைக்குரிய தலைவராமா அவர்கள் தலைமையில் அந்த மத்திய சென்னையில் இருந்த நாடார் சங்கங்களை எல்லாம் அழைத்து இவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று ஆதரவு தெரிவித்தோம். அன்றைக்கு நீங்கள் தனியாக நின்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கூட்டணிக்கு சென்றாலும் அல்லது தனியாக நின்றாலும் கூட்டணிக்கு சென்றாலும் எப்படி உங்களுக்கு ஒரு பொருளாதாரையும் சமூகத்திற்கு இந்த சமூகத்தோடு இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து சாதிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு இருப்பீர்களோ அதே போல ஒரு பெரிய சமுதாயம், நாட்டில் சத்திரியர்களாக வாழ்ந்த சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் கூட்டணிக்கு சென்றாலும் தனியாக நின்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பாராளுமன்ற சீட்டை வழங்குமாறு கேட்டு எங்கள் உங்களை வருக வருக உங்களுடைய ஆசையை எங்களுக்கு தருக என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எப்படி